என்ன கூட்டணி எது வந்தாலும் சரி, தனுஷன் எடுத்தீங்கன்னா ஒரு அசுரன் சொல்லுவோம்ல, நடிப்பு அசுரன் சொல்ற மாதிரி உழைப்பு அசுரன். ஒவ்வொரு இயக்குனருக்கும் வந்து ரெண்டு வாழ்க்கை. ஒண்ணு உடம்பால பாக்குறதா ஒரு வாழ்க்கையா இருக்கும், மனசுக்குள்ள இன்னொரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். அப்போ ரெண்டு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து படம் பண்றாரு, நடிக்கிறாரு, ஹிந்தியில் நடிக்கிறாரு, இங்கே வர்றாரு, அப்புறம் வந்து ஹாலிவுட்ல சைன் பண்றாரு. இவர் வந்து தனுஷ் இருக்கிற வேகத்துக்கும் அவருக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் வெற்றிமாறன் சிம்பு பழி வாங்குறதுக்காக இன்னொரு படம் பண்றேன்னு அவசியமே இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா FDFS அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு மைக்கு நீட்டி கேட்கறாங்க இல்லையா, அதுல என்ன ஆகுதுன்னா பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒரு 2000 பேர் ஒரு 3000 பேர் படத்தை மெதுவா பாத்துக்கிறோமே அப்படின்னு பின்வாங்கினாங்கன்னா அது நஷ்டமா இல்லையா? அக்காட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா அனாலிசிஸ் கஜாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுசீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுசீந்திரன். புரட்சி தளபதி விஷால் நடிகர் சங்க கட்டடம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து திறந்துருவோம், ரெடி ஆயிட்டு இருக்கு, டெய்லி நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து படம் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு வந்து யாருமே போய் ரிவ்யூ எடுக்காதீங்க, பாக்குறீங்களா நீங்க தனிப்பட்ட முறையில ரிவ்யூ கொடுத்துங்க, ஆனா அது பப்ளிக் பைட்டுன்னு போய் எடுக்காதீங்க, அப்படி எடுக்கிறதுனால வந்து படங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து முழுசா உடன்படுறேன். இப்ப சமீபத்துல நீயா நானால தான் பேசியிருந்தேன். ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு வந்து வார பத்திரிகையில வந்து விமர்சனம் வரும். அப்புறம் 3 நாள் கழிச்சு வந்து தினத்தந்தி மாதிரி பத்திரிகையில வந்து விமர்சனம் பேர்ல போடுவாங்க. நெகட்டிவாவே பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி பாசிட்டிவா பண்ண அவசியம் இல்லை, பட் நெகட்டிவா பண்ண மாட்டாங்க. அவங்களோட ரீச் இருக்குல்ல, அந்த ரீச் அன்னைக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்ட வந்து ஒரு 10% ஆள்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். பேப்பர் படிக்கிறவங்க, புக்கு படிக்கிறவங்க. அதுல இன்னைக்கு வந்து என்னன்னா எல்லாருமே வந்து கையில யூடியூப் வச்சிருக்காங்க. எல்லார் கையிலும் போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன், எல்லார் கையிலும் யூடியூப் இருக்கு. அப்போ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா FDFS அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு மைக்கு நீட்டி கேட்கறாங்க இல்லையா, அதுல என்ன ஆகுதுன்னா பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப்ல வந்து இதை FDFS பாக்குறாங்க, அப்புறம் அன்னைக்கே ஒரு ஷோ பார்த்துட்டு அடுத்து இமிடியேட்டா வந்து விமர்சனம் பண்ணி போடுறாங்க இல்லையா, அதை வந்து ஒரு 1 லட்சம் பேர் பாக்குறாங்க. அப்புறம் இன்னும் சிலர் எல்லாம் பார்த்தா 5 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் பாக்குறாங்க. இது உதாரணத்துக்கு வந்து நம்ம புளு சட்டை மாறன் போடுமே, மறுநாள் நைட்டு போட்டு மறுநாள் காலில் வருது, நிறைய பேர் அன்னைக்கே போடுறாங்க. அதுல 1 லட்சம் 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு யூடியூப்ல வந்து 2 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. இந்த படத்தை வந்து ஏதோ காரணத்துல அவங்களுக்கு பிடிக்கல, கழுவி ஊத்துறாங்கன்னு வச்சுங்களேன். அதுல வந்து ஒரு 20,000 பேர் வந்து படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் வச்சுக்கோங்க. அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒரு 2000 பேர் ஒரு 3000 பேர் படத்தை மெதுவா பாத்துக்கிறோமே அப்படின்னு பின்வாங்கினாங்கன்னா அது நஷ்டமா இல்லையா? ஒரு யூடியூபர்ல இருந்து அப்படி வந்துச்சுன்னா ஒரு 10 யூடியூபர் வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் பார்த்து ஒரு 30,000 பேர் வந்து படம் பார்க்க வரல அப்படின்னா அது பெரிய லாஸ் இல்ல. அது அந்த 30,000 பேர் படம் பார்த்தானா அவங்கள வந்து இந்த இவன் சொன்னது சரியில்லைப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல. இப்போ எனக்கு வந்து வயலன்ஸ் பிடிக்காது, உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து வயலன்ஸ் பிடிக்கும், காமெடி பிடிக்காது. இன்னும் அவருக்கு வந்து வயலன்ஸும் பிடிக்காது, காமெடியும் பிடிக்காது, எமோஷன்ஸ் பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெரைட்டி இருக்குல்ல. இப்ப குடும்ப கதை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து என்ன போட்டு பூமர் மாதிரி போட்டு அரைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு இது பிடிக்காது, சிலருக்கு வந்து ரொம்ப வயலன்ஸா இருக்க ரொம்ப பிடிக்கும். இப்படி வெரைட்டிஸ் இருக்குல்ல. இந்த வெரைட்டி இந்த ஜேனரை வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இது நல்ல படம், இது நல்ல படம் இல்லை, எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அப்போ பொதுமக்கள் போய் பார்த்துக்கட்டும். நீங்க வந்து உங்களுக்கு பெர்சனலா வந்து உங்க ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல இதுல வந்து இந்த மாதிரி படம் பார்த்தேன், எனக்கு வந்து சுமாரத்தை பத்தி என்னத்தையும் எழுதிங்க, பரவாயில்ல. நீங்க வந்து மைக்கை நீட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு அதை வந்து வெளியில பப்ளிசைஸ் பண்ணி அப்புறம் இவங்களுடைய கருத்து இந்த படம் நல்லாவே இல்லை, உங்களுக்கு பணத்துக்கு கேடு, படத்துக்கு போகாதீங்க, தலைவலிக்குது அப்படின்னு பயங்கரமா சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி படம் பார்க்க விடாம ஆக்குறது இருக்குல்ல, அது வந்து தவறுங்கிறது எனக்கு முதல்ல இருந்து என்னோட கருத்து. நான் ஒரு தயாரிப்பாளரா, ஒரு இயக்குனரா எனக்கு வந்து அந்த கருத்து வந்து விஷால் சொன்ன கருத்துல வந்து 100% எனக்கு உடன்பாடு உண்டு. நடிகர் சங்க கட்டடம் வந்து என்ன 2 மாசத்துல திறந்துருவோம், டெய்லி நான் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு, டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அங்கதான் வந்து என்னோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு இருக்காரு. உண்மையிலே என்ன நடக்குது தெரியல, அதை பத்தி கமெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்க. வந்து நடிகர் சங்க கட்டம் பிரம்மாண்டமா வருது, வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து முயற்சி எடுத்து பண்றதுல ஹேட்ஸ் ஆஃப், நல்ல விஷயம். அதையும் வந்து அவரோட கல்யாணத்தையும் சேர்த்து சொல்றது இருக்குல்ல, அதுல வந்து கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது அப்படியே நம்ம கடந்து போயிடுவோம். ஆமா, அவருக்கு அந்த இதுல திருமணம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதான். அது சப்போஸ் பில்டிங் லேட் ஆகுறதுக்காக வந்து இவரு கல்யாணத்தை லேட் பண்ணி போகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அது அவரோட பெர்சனல் அப்படி வச்சுக்கோமே.
தனுஷ் அவர்களோட லைனப்ல வந்து இட்லி கடை அடுத்து வெயிட்டிங்ல இருக்கு, அதுக்கப்புறமா தேரா இஷ்க் மெயின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் வெயிட்டிங்ல இருக்கு, லைனப்ல நிறைய வச்சுட்டு இருக்காரு சார். இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது D54ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று விடுறாங்க. இயக்குனர் யாருன்னு பார்த்தா போர்த்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா. ஸோ இந்த காம்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி வந்து உருவாகிட்டு இருக்கு, அதுக்கு வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இமீடியட்டா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து போட்டு விஷயங்கள் பண்றதா பேச்சுகள் போயிட்டு இருக்கு. உண்மை என்ன? உண்மையில நமக்கெல்லாம் உண்மையெல்லாம் தெரியாதுங்க, யாருக்கும் உண்மை தெரியாதுங்க. அதாவது ஒண்ணு உழைப்பவர்கள், இன்னொன்னு பெருசா உழைக்காம அப்படியே காலம் கடத்தவர்கள், ரெண்டு பேர் தான். என்ன கூட்டணி எது வந்தாலும் சரி, தனுஷன் எடுத்தீங்கன்னா ஒரு அசுரன் சொல்லணும்ல, நடிப்பு அசுரன் சொல்ற மாதிரி உழைப்பு அசுரன். ஒரு பக்கம் படத்தை இயக்குறாரு, நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவர் நடிக்காம வேற படத்தை இயக்குறாரு. அந்த படம் வந்து வெற்றி தோல்வி எல்லாம் ரெண்டாவது. இப்போ ஒரு படத்தை இயக்கணும்னா அது எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அது உண்மையிலேயே படத்தை இயக்குறவங்களுக்கு தான், நல்ல படத்தை இயக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கதையை வந்து பார்த்துட்டே இருப்பேன், இந்த மாதிரி இருக்கு, தெருவில் போற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறோம். இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து போலீஸ் வருவாங்களா, இல்லை என்ன நடக்கும், உயிர் போயிருமா, உயிர் போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த ஆக்சிடென்ட்னால ஒரு மொத்த குடும்பமே செதஞ்சு தெருவுக்கு வந்துச்சு, அவங்க பழி வாங்குறாங்கன்னு ஒரு கதையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இதை வந்து எப்படியெல்லாம் யோசிக்கணும், நமக்கு ஒழுங்கா சாப்பிட முடியுமா, ஒழுங்கா தூங்க முடியுமா, அப்புறம் இதை வந்து நல்லா அழகா கோர்த்துட்டோம், கதையை கோர்த்துட்டோம், இப்படி போச்சு, இங்க போச்சு, இந்த வந்துடுச்சு, இந்த குடும்பம் போச்சு, பழி வாங்குறாங்க, பழி வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ பாவமே இப்படி பழி வாங்கிட்டேன் யோசிக்கிறான் நினைச்சிட்டு இருப்போம். இன்னும் ஒரு நம்ம அசோசியேட் டைரக்டர் இந்த டிஸ்கஷன் வர்றவங்க வந்து இது எப்படி சரியா இருக்கும், அங்க வந்து சரியில்லையே, இப்படி இல்லை இப்படி மாறி இருக்க, இந்த படத்தை இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி 1008 கலைச்சு விட்டுருவாங்க. இந்த ஒரு கதையை வந்து இங்க ஆரம்பிச்சு படத்தை வந்து எண்டு வரைக்கும் கதையா முடிக்கிறது இருக்குல்ல, அதுவே அந்த பாடு. ஒரு கதையை வந்து நல்ல படத்தோட ஒரு கதை அந்த திரைக்கதையை முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஆகும். இந்த 1 வருஷம் இதுக்கடையில வேற படங்கள் நடிக்கணும், வேற படங்கள் நடிக்கணும்னா வந்து சும்மா அந்த வசனத்தை கேட்டு அப்படியே போய் நிக்கிறதா, அப்படி இல்லை, அதை உள்வாங்கணும். அப்புறம் உள்வாங்கி உள்ளுக்குள்ளேயே வந்து தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், மைண்ட்ல ஓடணும், எல்லாமே மைண்ட் கேம் தானே இது, ஓடணும். அப்போ இவர் வந்து இட்லி கடை வந்து படம் வந்து டைரக்ட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவரு சொந்தக்கார பையனை வச்சு படம் பண்ணாரு, நிலவுக்கு என்மை. அது திடீர்னு வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம்லேயே பேசி நிலவுக்கு என்மையில் என்னடி கோபம், ஓகே அது பண்ணாரு. அதுக்கு முன்னாடி ராயன் படம் வந்து டைரக்ட் பண்ணாரு, நடிச்சாரு. அதுல டைரக்ஷனும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, நடிப்பு ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் ரகுமான்கிட்ட போய் உட்காந்து பாட்டு வாங்கணும், ரகுமான் பாட்டு போட்டு கொடுத்தா கூட சிச்சுவேஷன் சொல்லணும், இப்படி வேணும், பாட்டை கேட்டு வந்து அந்த பாட்டை உள்ளுக்குள்ள போட்டு ரசிச்சு லயிக்கணும், அதோடய வாழணும். அப்போ வந்து ஒவ்வொரு இயக்குனருக்கும் வந்து 2 வாழ்க்கை, ஒண்ணு உடம்பால பாக்குறதா ஒரு வாழ்க்கையா இருக்கும், மனசுக்குள்ள இன்னொரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும் தனியா, ஒவ்வொரு இயக்குனருக்கும், எல்லா இயக்குனருக்கும். ஆமா, அப்போ 2 ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து படம் பண்றாரு, நடிக்கிறாரு, தெலுங்கு ஹிந்தியில் நடிக்கிறாரு, இங்கே வர்றாரு, அப்புறம் வந்து ஹாலிவுட்ல சைன் பண்றாரு, இப்படிலாம் பண்ணிருக்காரு. இதுல வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு சிறப்பான இயக்குனர், அவருக்கு ஒரு ரூட், இவரோட காம்பினேஷன் ரொம்ப வெற்றிகரமான காம்பினேஷன், இதெல்லாம் ஓகே. இவர் வந்து தனுஷ் இருக்கிற வேகத்துக்கும் அவருக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஒரு வெற்றிமாறன் சிம்பு வந்து பழி வாங்குறதுக்காக இன்னொரு படம் பண்றேன்னு அவசியமே இல்லை. அது கேட்டா வந்து தூக்கி கொடுக்கற பண்றா, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வருது. ஆனா என்னன்னா இவங்களை பத்தி நெகட்டிவா பேசினா நிறைய வியூஸ் வருது, நிறைய பேர் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே வந்து நிறைய நெகட்டிவா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு வந்து மேபி எல்லா மனுஷனுக்கும் வந்து ஒரு சின்னத ஈகோ இருக்கும். ஈகோ இல்லைன்னா கிரியேட்டிவிட்டி வராது, ஈகோ இருக்கும். அது எந்த அளவுல ஈகோ இருக்கிற பொறுத்தான். ஆனா இவருக்கு இருக்கிற வேலையில வந்து இவர் வந்து முழுக்க வெற்றிமாறன் டிபெண்ட் பண்றாரா அப்படின்னு இல்ல வெற்றிமாறனுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமைக்கும் தகுதிக்கும் முழுக்க வந்து இவரைத்தான் சார்ந்து இருக்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல வந்து மாத்தி இப்ப விடுதலை பண்ண மாதிரி வந்து இங்க மாத்தி பண்ண நினைக்கிறாரு, ஓகே. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இங்க பண்ணதுனால இவர் வீட்டுல சும்மா உட்காந்துக்காருன்னு சொல்லுங்க, அப்படி இல்லை, இவரு டைரக்ட் பண்றாரு அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறையும். அது வந்து ஒரு காசிப்பு தாங்க, அது ஒரு கிசு பேசிட்டு 4 பேருக்கு வந்து 4 பேர் காதுக்கு தீனி போடுற விஷயம். அது வந்து கரெக்ட் இல்லைன்னு தோணுது. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.